20 வயசு இருக்கும்போது நான் இங்கே வந்திருக்கேன். சென்னைக்கு வரப்போ இந்த நியூ உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் வந்து நான் கிட்டத்தட்ட 4 months அந்த ரூமுக்குள்ளே இருந்திருக்கேன். அந்த ரூமுக்குள்ளே ஏன்னா அதில் டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கோம். எல்லோரும் போவாங்க வருவாங்க. நான் மட்டும் அங்கேயே இருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கி என்னால் இருக்க முடியுமான்னா 2 days கூட இருக்க முடியாது அந்த மாதிரி. ஸோ அங்கேயே தூங்கி அங்கேயே எந்திரிச்சு அங்கே இருக்கிற அந்த நியூ உட்லண்ட்ஸ் ஹோட்டல் போனீங்கன்னா வெளியில் வந்து இந்த டிரைவர்ஸோட டாய்லெட் இருக்கும், அதை தான் யூஸ் பண்ணிக்குவேன். அதை யூஸ் பண்ணிவிட்டு ஏன்னா அவங்க சீனியர் இருப்பாங்க, அவங்க ரைட்டர்லாம் இருப்பாங்க, அங்கே போய் நான் யூஸ் பண்ணேன். அசிஸ்டண்ட்டு தான் அப்போது. ஸோ காலையில் போயிட்டு அவங்களுக்கு நான் அங்கே போய் டாய்லெட் போயிட்டு அங்கே குளித்து அங்கேருந்து வந்துட்டு அவங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு காஃபி டீ சக்கரை போடாதுன்னு வாங்கிட்டு அவங்களுக்கான டிஃபன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் அவங்கள எழுப்பி அவங்களுக்கு கொடுத்து நைட்டு திருப்பி அவங்கள தூங்குற வரைக்கும் அவங்கள நான் பார்த்துக்கிறேன். அந்த பொறுமை வந்து அந்த 20 வயசில் எனக்கு இருந்த பொறுமை இன்றைக்கி எனக்கு இருக்குதான்னா எனக்கு இன்றைக்கி எனக்கு இல்லை, இன்றைக்கி யங் ஜென்ரேஷன் யாருக்குமே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதனால் அந்த கேரக்டர்கிட்ட நான் வந்து ஒரு அட்வைஸுன்னு எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு ஆச்சரியம்தான் இருக்குது. அந்த டைமில் எப்படி அவன் உள்ளே வந்தேன், நான் ரொம்ப ஷை டைப்பு, ரொம்ப வந்து எனக்கு விபரமும் தெரியாது, நான் ரொம்ப ஊரில் இருந்து வந்தவன். ஸோ ஊர்லேருந்து நான் பார்த்த பெரிய ஒரு விஞ்ஞான வளர்ச்சியே வந்து சினிமா தான். அதை மீறி பார்க்கணுன்னா இன்றைக்கா ஒரு நாள் ஒரு ஃப்ளைட்டு போவோம், ஃபுல்லியாக போவோம். இது 2 தான் நான் பார்த்த அதிசயமே. ஸோ இங்கே சிட்டியில் வந்த உடனே எனக்கு வந்து எல்லாமே ஆச்சரியமாக இருந்துச்சு. இதே சத்யம் தேட்டர் வெளியில் அந்த பீட்டர்ஸ் காலனி நிற்கும்போது வண்டிங்க கூட்டமாக போயிட்டுருக்கும். எனக்கு ஆச்சரியமாக, இவ்வளோ வண்டி போய் எங்கடா சேர்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். போய்கிட்டே இருக்கானுங்களே, எங்கே போகிறானுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு அவ்வளோ வண்டிகள் நான் பார்க்கும்போது ஏதோ இந்த ஒரு வார் நடந்தால் எல்லாம் ஊரை விட்டு காலி பண்ணுவாங்களா அந்த மாதிரி இருந்தது. பீக் ஹவர்ஸ் போய்கிட்டே இருக்காங்க, எங்கே போய் சேருவாங்க இவங்களாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. அதே மாதிரி ஒரு சாதாரண சிக்னல் பார்த்தீங்கன்னா கூட அந்த க்ரீனில் ஏரோ மார்க்கு இப்படி போட்டிருப்பாங்களே, நம்ம நேராக போகிறதுக்கு இப்படி போட்டிருப்பாங்க. எனக்கு மேலே இப்படி போகிறதா அப்படின்ற மாதிரி வந்து இப்படி போட்டிருக்காங்களே, என்னடா இப்படி போட்டிருக்காங்களே, மேலே போகிறதா என்னென்னு அவ்வளோ ஒன்றுமே தெரியாமல் இருந்த ஊரில் வந்து அன்றைக்கி நான் சென்னையில் வந்து இதே அண்ணா சாலையில் வந்து இறங்கும்போது எனக்கு என்ன தவிர வேறு யாருமே தெரியாது. ஸோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒவ்வொரு ஆளாக பிடிச்சி போயிட்டு இருந்த அந்த கேரக்டர், அந்த 20s இருந்த கேரக்டரை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் ஆச்சரியம் மட்டும்தான் இருக்குது. எப்படி அவ்வளோ பொறுமை இருந்தது அவனுக்குன்னு மட்டும் புரியுது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு அட்வைஸ் நான் அவனுக்கு கொடுக்கணுன்னா கொஞ்சம் லாங்குவேஜ் கற்றுக்கூடான்னு வேணால் நான் சொல்லுவேன். கொஞ்சம் லாங்குவேஜஸ் கற்றுக்கூடா, பின்னாடி உனக்கு யூஸ் ஆகும், அப்படியே இருந்துடாதுன்னு அதை வேணால் நான் சொல்கிற மாதிரி ஒன்று வரலாம் மேபி.